எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. வாழ்த்துக்கள் சார். இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சார். உங்களை மாறி எத்தனையோ துறையில உள்ள ஆட்களுக்கு புரட்சி நீங்க காட்டிட்டீங்க சார். ஒரு ஆள் அதான் ஒரு ஆளால முடிஞ்சா எவ்வளவு விஷயம் முடியுமென்று நீங்க காட்டிட்டீங்க சார். சந்தோஷமா இருக்கு உண்மையிலே. இந்த வைத்தியசாலையில உங்களை திருப்பி காண்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் சொன்னேன் வருவேன் ஒரு இல்லாமல் டைம் கொடுத்து நான் இதை கடிதம் தெரியணும் ஒரு கடிதம் சரியில்லை இவ்வளோ நல்லா நினைக்கிறது. அதான் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டீங்களே. இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? அடிப்படை உரிமை அப்போ எங்கேயாவது நாட்டில் எங்கேயும் போகிறதுக்குரிய அடிப்படை உரிமை அடங்கி இருக்குது. விவசாயம் இருக்குன்னா அங்கே போகிறதுக்கான உரிமை இருக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது லெட்டர் இருந்தால் கூடாது ரக் அடிக்கிறாங்கன்றது நான் சொல்கிறேன். நான் மாற்றுவேன் கண்டிப்பா. உங்களை மாதிரியான ஆக்கள் மாற்றணும் சார். எந்த சீட்டாக நினைக்கிறேன் எந்த சீட்டாக நினைக்கிறேன் கொஞ்சம் பின்ன கொண்டு போய் யாரு காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு சார்ந்தாங்க. எனக்கு நீங்க எந்த புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? என்னதுக்கு உங்களோட எம்எஸ் ரெஜிஸ்டர் பண்ண புக் எடுங்க கூப்பிடுங்க. சிசிஏ இப்போ உங்கள்கிட்ட நான் காட்ட வேண்டியது தானே. நான் தான் சொல்லி எம்எஸ் அது நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட பிள்ளை. எம்எஸ் நான் தான் சரிதானே. நீங்கள் பிடிட்டையும் ஆடிட்டையும் கடிதங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதான் இந்த கடிதங்கள் வந்து அங்கே நான் கேட்டுனா இந்த ஒரிஜினல் தர சொல்லி தரையில்லை. அந்த மினிஸ்ட்ரின கடிதம் நம்ப தன்மை இல்லையன்றதை நான் போய் கன்ஃபார்ம் பண்ணி. As a senior, I thought you behave like a doctor. Yeah, that's the thing because they are using you. Please understand. You can't be here. Here Dr. Arjuna is here and he is telling the whatever the letter submitted by the ministry is forged. So he told me. Put in the loudspeaker. Who is this speaking? PD of him. I'll ask the question from him. Okay. Ask Dr. Saman Patana to talk. He want to talk with you. Yeah. Put in the loudspeaker because people should. Put in the loudspeaker. Okay, and media also here. Okay. Hello sir, good morning. This is Dr. Arjuna Chavachari MS. Dr. Rajiv wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Hello sir, I went to the ministry last week. And I asked for the letters that are being written to me, and therefore no letters that was given to me. I spoke to the secretary sir, I spoke to DG sir, I spoke to Panapadia sir, and I asked for the letters. You come to my office, I can give you all. No, the thing is, if the ministry can't give you, I don't have to take it from you sir. No, let the ministry to send the letters to me, that's all. Let the ministry to, because I went there to the ministry sir, I will give you a due respect. I went there and asked for the letters and they said there's no letters. I spoke to them for about 4 hours. Don't try to waste our time. Yeah, that's good. That's fine sir, then you can do whatever you like. Thank you so much. Okay. I have a small copy. இந்த டியூட்டிகளுக்கு தானே இப்போ நான் அந்த டியூட்டிகள் எழுதுவோம், மற்றது நான் லீவ் எல்லாம் எழுதுவோம், திருப்பி லீவில் முடிச்சு வந்துட்டு எழுதுவோம், அதெல்லாம் எழுதுவோம். இல்லாடி அதை எழுதியேன்னு சொல்லி பிரச்சனை படுத்தினேன் பேருந்து. அதெல்லாம் நான் அதை எழுதி போட்டு நான் பாட சொல்லிட்டேன். நடமாடுற உரிமை எனக்கு இருக்குது தானே இங்கே ஏற மடக்கியானது మన కథాగంటే ఏదో ఐటీ పుట్టినా మన కథాగలు తిని మినిస్ట్రీ ఏడ ఎవరి కక్కరగలిగి అంటే అవును
நேற்றோட என்னுடைய லீவு முடியுது. ஒரு கிழமை லீவு போட்டிருக்கேன். அதாவது திங்கக்கிழமை 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி வந்து மெடிக்கல் லீவும், மிச்சம் 3 நாளும் வந்து லீவும் போட்டிருக்கேன். மிச்சம் 4 நாள் லீவு போட்டிருக்கேன். அது சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது. இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே வேணும். அந்த நேரம் புத்தகங்களோட மிரிக்கல ஞாயிற்றுக்கிழமை நான் போய்க்கலாம். அப்போ இந்த லீவ் எழுதினான். மற்றது லெட்டர்ஸ் வந்திருந்தேன், சைன் பண்ணினான். நான் வந்துட்டு இப்போ டாக்டர் அஜீவை டிஸ்டர்ப் பண்ணியோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு விட்டாச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்தேன். அப்படி அதுக்கு நான் வரையிலே. அப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் ஒன்று இருக்குது தானே. நான் தான் இப்போவும் எம்எஸ். ஆனால் ரஜீவனை எனக்கு அந்த வேலையை செய்து தர மாட்டால் சந்தோஷம் தான். நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க. மேலே வடிவால் மேசைக்கு மேல்மாடியிலேருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ, பேஷண்ட்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ என்ன வரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லல. அது இங்கிலீஷ் கடிதம் இருக்குது. அதில் ரஜீவை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பனாப்பட்டி சார் தான் சைன் பண்ணியிருக்கார். அங்கே எஸ்ஜிடி செக்ரட்டரி என்று போட்டிருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட கேட்டேன். என்னோட ஃபுல் அதை வந்து அவர் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எம்எஸ்னா எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ண இல்லாது. அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன். அவர் சைன் பண்ண இல்லாண்டால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன். நான் இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரையணும். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வரையணும். அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க. தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம். என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். அந்த ஆக்ஷன்கள் ஈடுபடும். மற்றது வடிவாக ஒன்று விளங்கிக்கொள்ள இது வந்து என்ன சுற்றின போராட்டம் இல்லை. நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரணமால் இவ வந்து தாங்களாகவே போய் கார்த்திக் குளறி அங்கே போய் நின்று கொண்டு 3 நாள் இப்போ எல்லாருமே சட்ட சிக்கலுக்குள்ள மாட்டிட்டு நம்ம என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் தரது தானே. அது வந்து ஈகோர்ட்டின் படிப்பிலை. ஆனால் எங்களோட கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ அரசியல் ஜாப்பின் படி என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்போ நான் மயில்பாலசர்கிட்ட கேட்டேன்னா நான் சொன்னால் ஈகோர்ட்டின் படிப்பில் ஆக்ஷன் எடுப்பேன். நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுங்க. அவைக்கும் செய்த இப்போ 40-50 டாக்டர்ஸ் இல்லாமல் போயிடும். ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து கனாலும் வேலை செய்யலாது. எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாதிரி நடிங்க கொண்டிருக்கீங்கன்னா நான் வந்துடுவேன். சனம் பாவாண்டு எழுதி கொண்டிருக்குது. அதான் உண்மை. நான் கழிச்சது உங்களுக்கான தான், வேற ஒருத்தருக்கான இல்லை. எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய கையொப்பங்களை இட்டு அதேபோல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார். வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது.